சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். நான் ஏன் உங்களை எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன்னு தெரியுமா? அதுக்கு மெயினான ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, என்றைக்குமே நம்மளுக்கு என்னை எடுத்துக்கோங்க, நான் எல்லாமே என்னையை வச்சு தான் சொல்லுவேன். ஏன்னா நடைமுறை நிகழ்ச்சியில் உண்மையான விஷயம் எதுவோ அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, நான் எங்கள் அம்மா அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டது அது ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது. எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போலாம் யாரும் அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. என்னென்னா, எப்போவுமே நாங்கள் எல்லோரும் உட்காந்து ஒட்டுக்கா சாப்பிடும்போதும் சரி, இல்லை தனியாக சாப்பிடும்போதும் சரி, அப்போ எங்கள் அம்மா அப்பா கூட இருந்தபோது எங்கள் அப்பா கடைசியாக வந்து தயிர் சாப்பாடு சாப்பிடுவார். அதில் பிணைஞ்சு 2 வாய் அவர் சாப்பிட்டது போக பாக்கி வச்சுருவாங்க. வச்சோன்னே அதுலேயே தான் எங்கள் அம்மா மறுபடியும் அந்த தயிர் சாப்பாடுலேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு மிக சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டாக இருந்துச்சு. அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் தான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, எல்லா கணவன் மனைவியும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி யாருமே இல்லை. நான் எங்கே போனாலும் நாங்கள் மாமா வச்ச பிளேட்லாம் நான் சாப்பிட்டுப்பேன். அவரும் நான் வச்ச இதுலெல்லாம் வந்து சாப்பிட்டுப்பார். ஆனால் எங்காவது வெளியிலலாம் போனோன்னா, அதாவது யாராவது வீட்டுக்கெல்லாம் போனோன்னா டீ அவர் அதிகமாக குடிக்க மாட்டார். சும்மா ஒரு காட்டை மாதிரி தான் குடிப்பார். அப்போ வந்து டீ கொடுத்தாங்கன்னா, இதே நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 மொடக்கு மட்டும் குடிச்சிட்டு என்கிட்ட கொடுத்துருவார், நான் குடிச்சுப்பேன். இப்படி தான் இருந்துச்சு எங்களோட ஷேரிங்லாம். இதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு நினைவாக சொல்லிகிட்ருக்கேன்ல. ஆனால் இந்த நினைவு கூட இல்லாமல் தன்னந்தனியாக யார்கிட்டேயும் உட்காந்து பேச முடியாமல் சாப்பிட முடியாமல் சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஒரு நாள் உருவாகும். அந்த நிலமையில் பார்த்திங்கன்னா, இந்த அழகான நினைவுகள் வந்து நம்மளுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிடுங்க. ஒரு டைமு அப்படி தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கும்போது விஜய் படம் நேற்றுக்கு தெறி போட்டாங்கள்ல, அதே மாதிரி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அப்போ தம்பி சொன்னால், அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா என்னை தனியாக போகணுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாதாம்மா ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு பிடிச்ச படத்தை எல்லாத்துக்கூட உட்காந்து சாப்பிட்டாதாம்மா பிடிக்கும்னு சொன்னால், அது இன்றைக்கும் நல்லபடியாக நடந்துட்டு தான் இருக்குது அப்பாவோட ஆசீர்வாதத்தினால. அதனால் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்போது உட்காந்து சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. என்றைக்குமே என்னோடய தம்பி, அவன் என் கூட பிறந்தவன். நான் இங்கே வந்து எங்கள் ஊரில் மகன்களையும் தம்பி தான் சொல்லுவாங்க. நான் வெளியில் எங்கே போனாலும் எல்லாத்தையும் தம்பி தான் சொல்வேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அண்ணா அண்ணான்னு சொல்லிகிட்டு இருப்பேன் யாரை பார்த்தாலும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ்டுனால தம்பி தம்பின்னு சொல்ல ஆரம்பித்தேன். சரி, இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். அந்த அனுபவத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க நம்மக்கிட்ட நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு அது ஒரு அனுபவமாக தெரியும். நல்லாயிருக்கும். அதே மாதிரி அப்பா வந்து பசங்களை வந்து இன்றைக்கும் ஃப்ரெண்டாகவே வச்சுக்கணும் அம்மா அப்பாலாம். அப்போ தான் அவங்க வந்து சொன்ன பேச்சை கேட்பாங்க. எப்போ பார்த்தாலும் மிரட்டிட்டு உருட்டிட்டு அப்படி சுதந்திரம் கொடுக்காம ஒரு கட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும்னு நினச்சோம்னா, ஒரு காலகட்டத்தில் அவங்க சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்க என்றைக்கு தப்பு பண்ணவே பண்ணாது. நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு நல்லது தான் செய்யும். நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு நல்ல பேர் எடுத்து தான் தருங்க அப்படின்றத மனசில் ஆணித்தரமாக பதிய வைங்க. அந்த குழந்தைங்க உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. ஏன்னா எல்லா வழிகாட்டுதலும் கொடுக்கக்கூடியவங்க அம்மா அப்பா மட்டும்தான். அதனால் நம்மளோட குழந்தைங்க நம்மக்கிட்டேருந்து வந்த குழந்தைங்க. அதனால என்றைக்கும் எந்த தப்பு செய்யாது. நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க. அதில் கான்ஃபிடென்ட்டான வைங்க. கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கலாம். ஆனால் ரொம்பவும் கண்டிக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டுப்பாடு விதிக்கவும் கூடாது. கட்டுப்பாடுகள் ரொம்ப விதித்தோம்னா அது தகர்த்தப்பட்டு ஒரு நாள் அதுங்க வெளியேறலாம். நம்மளுக்கு சுதந்திரம் இங்கே இல்லைடா, அங்கே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி யார் தம்மீது அன்பாக அதிகமாக வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்ககிட்ட போவாங்க.
ஆனால் அது ஒரு ஸ்டேஜ் தான். அதுக்கு மேலே போனால் ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்திலேயே நம்ம வீட்டை விட்டுட்டு என்னைக்காச்சும் போயிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு விதமான இதுவுமே கிடைக்காது. எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் வீட்டை விட்டுட்டு போய் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம போய் எங்கிட்டாவது போகிறோம், போனோம்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும். ஒரு 2 நாள் இருக்கலாமா, 3 நாள் இருக்காமலா, 1 வாரம், 1 மாதம், அதுக்கு மேலே யாருங்க வச்சுருப்பாங்க? மீறி போனால் 6 மாதம். 6 மாதம்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். அதனால் அவங்கவுங்க வீடு தான் அவங்கவுங்களுக்கு சொர்க்கம். அதனால் பார்த்து நடந்துக்கோங்க, அன்பாக இருங்க, கோபத்தை காட்டாதீங்க, ஃப்ரெண்டாக எடுத்து சொல்லுங்கள். எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது. இப்படி சொன்னாவே நம்ம வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சு போயிடும். சாயப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்கு கிடைக்கும். அவர் உங்களை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு போவார், சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறாரு. அவர் என்னென்ன வழியில் நம்மளை வழி நடத்துகிறாரோ அந்த வழியில் போகணும். அதற்கு எதிர்மறையான வழிகளில் போக ஆரம்பித்தோம்னாவே நம்மளுக்கு எல்லாமே ஒரு சேட் நியூஸாக தான் வரும், சரிங்களா? வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையும் கிடைக்க வேண்டுமா? துயரத்திலிருந்து நீ விடுபட வேண்டுமா? நீ பட்ட வேதனைக்கு விடை கிடைக்க வேண்டுமா? நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற வேண்டுமா? எனது பாதங்களில் உனது பாரங்கள் அனைத்தனையும் சமர்ப்பித்துவிடு. எதுவும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து நல்ல போதனைகளை உனக்கு போதித்து உன்னை முழுமையான சரியான நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். பயந்து பயந்து ஓடாதே. ஓடினால் கடைசி வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெறுத்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று சோர்ந்து விடுவாய். இதற்காகவா உன்னை படைத்தேன்? நான் ஒருவன் இருக்கும்போது உனக்கு எந்த விதமான அவமானமும் கவலையும் வரவிட மாட்டேன். உனது பாரங்கள் அத்தனையும் நான் மட்டும் சுமக்காமல் போனால் உனது நிலை என்னவாகும்? உனக்கு நித்தமும் வேண்டியதை அளித்து இன்றும் வழிநடத்தி வருகின்றேன். என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ தோற்றுக்கொண்டு இருப்பதாக அர்த்தமில்லை, ஜெயித்து கொண்டே இருக்கிறாய். அப்பா நான் இருக்கிறேன், கலங்காதே. எப்போது துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய்? கர்ம பலன்களிலிருந்து முழுவதுமாக விடுபடப் போகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கலக்கமே இல்லை. இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை. எனவே கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும், நானும் மாற்றுவேன் அப்படின்றாரு. அதனால் நம்ம எதுக்குமே கலங்கவே வேண்டாம். அவர் ஒரு ஜீவன் இருக்கார் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு, பார்த்துப்பார். அவர் எந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறாரோ அந்த அளவுக்கு நாமளும் அவரை பார்த்துக்கணும். எந்தெந்த வழியிலெல்லாம் அவரை மனசை சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் அவரை மனசை நாமளும் சந்தோஷப்படுத்தணும். அவரை மட்டும் இல்லை, நம்ம அம்மா அப்பாவையும் தான். எந்த நேரத்தில் உருகி உருகி அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு நினச்சி அவங்க காலையும் சுற்றி சுற்றி வரோமோ அந்த அம்மா அப்பாவே ஒரு காலத்தில் நம்மளுக்கு பாரமாக ஆகி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விடும். அந்த நேரத்தில் கூட அந்த மாதிரியான ஒரு மனசில் ஒரு எண்ணத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.